2022-23 நிதியாண்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறையில் உள்ளதாக இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மாநிலங்களில் சம்பளம், ஓய்வூதியம், வட்டி செலுத்துதல்கள் என கட்டாய செலவுகள் 2.5 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 9 மாநிலங்களில் ஓய்வூதியத்தை விட வட்டி செலுத்துதல் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவே மாநிலங்களின் கடன் சுமை அதிகரிக்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் 37,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் உபரியை பெற்றுள்ளதாகவும், குஜராத் 19,865 கோடி ரூபாயும், ஒடிசா 19,456 கோடி ரூபாய் வருவாய் உபரியை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆந்திர பிரதேசம் 43,488 கோடி ரூபாய், தமிழ்நாடு 36,211 கோடி ரூபாய் மற்றும் ராஜஸ்தான் 35,010 கோடி ரூபாயும் வருவாய் பற்றாக்குறையை சந்தித்துள்ளதாகவும் தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் தத்தெடுப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 2024-25 நிதியாண்டில் நாடு முழுவதும் 4,515 குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் 4,155 குழந்தைகள் உள்நாட்டிலேயே தத்தெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தத்தெடுப்பில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. மொத்த தத்தெடுப்புகளில் சுமார் 20% மகாராஷ்டிராவில் மட்டும் நடந்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் 522 குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த நிதியாண்டு மகாராஷ்டிராவில் 849 குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் அரசு நகரங்களின் பொருளாதார வளர்ச்சியை மிக எளிதாக அடையாளம் காண வித்தியாசமான வழிமுறை ஒன்றை பயன்படுத்தி வருகிறது. இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் வெளிச்சம் அதிகம் தெரியும் பகுதிகள் மூலம் நகரங்களின் வளர்ச்சியும் அறியப்படுகிறது. அதிக வெளிச்சம் இருக்கும் பகுதிகள் வளர்ந்த பகுதிகளாகவும், வெளிச்சம் குறைந்த பகுதிகள் வளர்ச்சி இல்லாதவையாகவும் அறியப்படுகின்றன. இதில் பாட்னா, வைஷாலி, முசாஃபர்பூர், கயா, பெகுசராய் ஆகிய மாவட்டங்கள் மட்டுமே வளர்ச்சி அடைந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. பன்னாட்டு நிறுவனமான பெப்சி இந்தியாவில் தானியங்கள் அடிப்படையிலான நொறுக்கு தீனிகள் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் தர தொடங்கியுள்ளது. சோளத்தை பயன்படுத்தி நொறுக்கு தீனி தயாரிப்பதில் இந்நிறுவனம் இறங்கியுள்ளது. இந்நிறுவனம் ஏற்கனவே குர்குரே என்ற பெயரில் நொறுக்கு தீனியை விற்று வருகிறது. மென்பானங்கள் உடல் நலனுக்கு தீங்கு விளைவிப்பவை என்ற விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்துள்ளது. அதே நேரம் தானியங்கள் போன்றவற்றின் மூலம் செய்யப்படும் தின்பண்டங்களுக்கும் வரவேற்பு அதிகரித்துள்ளது. இந்த மாற்றத்தை புரிந்து கொண்ட பெப்சி அதற்கேற்ப தன் வர்த்தகத்திலும் மாற்றங்களை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே ஐடிசி, பிரிட்டானியா, டாடா, மாரிகோ, நெஸ்லே போன்ற நிறுவனங்களும் தானிய அடிப்படையிலான உணவுப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் தர தொடங்கியுள்ளன. ஒரு காலத்தில் குப்பைகளும் கழிவுகளும் நிரம்பி காணப்பட்ட கூவம் ஆற்றின் கரைகள் தற்போது பசுமை போர்வையாக மாறி பார்ப்பவர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. கூவம் ஆற்றின் மறுசீரமைப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அதன் கரைகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பசுமையாக்கப்பட்டுள்ளன. இந்த முயற்சி ஆற்றின் இயற்கை சூழலை மீண்டும் கொண்டு வருவதோடு நிலத்தடி நீரின் வளத்தையும் அதிகரிக்க உதவும். கூவம் ஆற்றின் கரைகளை சுத்தப்படுத்துவதோடு அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, கழிவுநீர் கலப்பதை தடுப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகள் கூவம் ஆற்றின் நீர்த்தரத்தை மேம்படுத்தி ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளின் சூழலை சுகாதாரமாக மாற்றியமைத்திருக்கிறது. இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த பிறகு கூவம் ஆறு ஒரு நீர் வழித்தடமாக மட்டுமின்றி நகரின் அழகிய இயற்கை பகுதியாகவும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாம்புக்கடி சிகிச்சைக்காக பழங்குடியினத்தவர்கள் பயன்படுத்தும் மூலிகைகளின் செயல்திறன் குறித்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய தமிழக அரசால் 30 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளை மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை ஆகியவை இணைந்து இந்த ஆய்வை நடத்துகின்றன. பாரம்பரிய பழங்குடியின மருத்துவ முறைகளை நவீன அறிவியலுடன் இணைக்கும் ஒரு முயற்சியாக இந்த ஆய்வு தொடங்கப்பட்டிருக்கிறது. மூலிகைகளின் சாறுகள் பாம்பு விஷத்தின் நச்சுத்தன்மையை குறைக்கும் பண்புகளை கொண்டிருக்கிறதா என்பதை சோதிக்க விரிவான ஆய்வக சோதனைகள் நடத்தப்பட உள்ளன. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் காப்பீட்டுதாரர்களுக்கு பணமில்லா சிகிச்சை முறை மீண்டும் தொடங்கப்படும் என்று இந்திய சுகாதார நிறுவனங்கள் சங்கமான AHPI தெரிவித்துள்ளது. AHPI மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கிடையே நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவ காப்பீடு எடுத்த நோயாளிகளுக்கு தடையற்ற சிகிச்சை கிடைக்கும்.
இது தவிர அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் கட்டண திருத்தங்கள் உள்ளிட்ட நிலுவைப் பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் என்று இருதரப்பும் அறிவித்துள்ளன. திருப்பூரில் உற்பத்தியாகும் குழந்தைகள் ஆடைகளுக்கு அமெரிக்காவை தொடர்ந்து ஐரோப்பா மற்றும் பிரிட்டன் நாடுகளிலும் வரவேற்பு அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் பொருட்களையே வளர்ந்த நாடுகள் விரும்புகின்றன. பசுமை சார்ந்த ஆடைகள் எதிர்பார்ப்பை இந்தியா மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக பருத்தி நூலிழையில் தயாரித்த மதிப்பு கூட்டப்பட்ட குழந்தைகள் ஆடைகள் கொள்முதல் அதிகரித்துள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் இருந்து டெல்லி வந்த விமானத்தில் ஒரு சிறுவன் விமானத்தின் வெளிப்பகுதியில் பயணித்து வந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காபூலில் இருந்து டெல்லிக்கு காம்-ஏர் விமானம் வந்த நிலையில் அதன் சக்கர பகுதியில் உள்ள சிறு அறை போன்ற பகுதியில் அச்சிறுவன் பதுங்கியிருந்ததாக தெரிகிறது. விமானம் இறங்கியவுடன் தரையில் இறங்கி நடந்து சென்ற அச்சிறுவனை பாதுகாப்பு படையினர் விசாரித்து வருகின்றனர். அச்சிறுவனுக்கு 13 வயது மட்டுமே என்பதால் நேரடியான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை உள்ளது. சிறுவன் எதற்காக விமானத்தின் வெளிப்பகுதியில் தொற்றிக்கொண்டு வந்தான் என்பது தெரியவில்லை. அதே நேரம் 94 நிமிடங்கள் வெளியே தொற்றிக்கொண்டு வருவது மிகவும் ஆபத்தானது என்பதோடு சாத்தியம் இல்லை என்ற நிலையில் இப்பயணம் பெரும் வியப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் படிப்பது தொடர்பாக மாணவர்கள் விசாரணை செய்வது ஒரே ஆண்டில் 46% குறைந்துள்ளதாக ஐடிபி எஜுகேஷன் என்ற நிறுவனத்தின் ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. சர்வதேச அரசியல் நிலவரம் காரணமாக மாணவர்கள் அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளுக்கு படிக்கச் செல்லும் திட்டத்தை சீர்குலைத்துள்ளதாக அந்நிறுவனத்தின் மண்டல இயக்குநர் பியூஷ்குமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்கும் முன்பிருந்தே இந்த நிலை ஆரம்பித்துவிட்டதாகவும் அதனால் ஜூன் மாதம் முதலாகவே விசா ஒப்புதல் விகிதம் குறைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து பெரும் ஆபத்தை சந்திக்க உள்ளதாக சூழலியலாளர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் பிரதான ஈர்ப்பு அம்சமாக விளங்கும் பனிமலைகள் வேகமாக உருகி வருவதே இதற்கு காரணமாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே பனிப்பொழிவு வேகமாக குறைந்து வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பருவநிலை மாற்றத்தின் விளைவே இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஐரோப்பாவில் முன்னெப்போதும் இல்லாத வெப்பம் இந்த ஆண்டு நிலவியதும் பல இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டதும் பாதிப்புகளை உணர்த்துவதாக இருக்கிறது. சீனாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சின்ஜியாங் சுயாட்சி மாகாணத்தில் உள்ள டுகு நெடுஞ்சாலை உலகின் மிக அழகிய சாலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருபுறமும் பசுமை எழில் சூழ்ந்த இச்சாலையில் கண் கவரும் காட்சிகள் நிறைந்துள்ளன. இருபுறமும் நீளும் மலைகள், குகை பாதைகள் ஆகியவை பயணத்தை மேலும் வசீகரமாக்குகின்றன. இப்பாதையின் அழகை ரசிப்பதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பிரத்யேக போக்குவரத்து காவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜய் திமுகவுக்கு வந்துவிடுவார், அவருக்கு நாம் தான் ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் பேசியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே நடந்த ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டத்தில் பேசிய கரு பழனியப்பன் தான் எந்த மேடையிலும் விஜயை விமர்சனம் செய்வது கிடையாது என்றும், ஏனென்றால் அவர் திமுகவிற்கு வந்துவிடுவார் என்றும் பேசினார். அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டணி கட்சி தலைவரான கமல்ஹாசன் பெயரை சொல்லி அதே கருத்தை பேசியது மக்கள் நீதி மய்யம் கட்சியினரை வருத்தமடைய செய்தது. நான் ஏன் ரொம்ப விஜய் பேசணும் தெரியுமா? எங்கேயுமே பேசுறது ஏன்னா நம்ம அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். அடுத்த வந்துருவாருங்க வந்துட்டு நம்ம தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். இப்ப போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திக்கிற படத்துல வர்ற மாதிரி அடுத்த மாசம் சாப்பிட வரும்போது குளிஞ்சு எதையை பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது மோத்த சிரிக்க வேண்டாமா? அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல திரு கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு நடிகர்
இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர். அவருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார், முயற்சி செய்தார். அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலே தான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்திருப்பதைத்தான் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சுசமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். சென்னையில் உள்ள அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் சென்னை ஒன் செயலியின் செயல்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த செயலியில் எந்தெந்த பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த உள்ளனர் என்பதை பயணியர் முன்கூட்டியே உள்ளிட வேண்டும். பின்னர் வழித்தடங்களை குறிப்பிட்டு கட்டணம் செலுத்தினால் QR குறியீட்டு டிக்கெட் மொபைல் போனில் கிடைக்கும். அதன்படி ஒரே டிக்கெட் மூலம் மெட்ரோ ரயில், புறநகர் ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் பயணிக்கலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. தனது தலைமையில் நடைபெற்ற சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் 2வது ஆணைய கூட்டத்தில் முதல்வர் சென்னை ஒன் செயலியின் பயன்பாட்டினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த கூட்டத்தில் சென்னை பெருநகர பகுதிக்கான 25 ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கும் முதல்வர் ஒப்புதல் அளித்தார். ஜிஎஸ்டி குறைப்பின் பலனை அமுல், மதர்ஸ் டைரி உள்ளிட்ட நிறுவனங்கள் அறிவித்துள்ள நிலையில் ஆவின் நிறுவனம் குறிப்பிட்ட காலத்திற்கு சலுகை விலையை மட்டுமே அறிவித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குஜராத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள அமுல் நிறுவனம் தங்களின் 700க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளின் விலையை புதிய ஜிஎஸ்டிக்கு ஏற்றவாறு குறைத்து அறிவித்துள்ளது. அதன்படி 500 கிராம் வெண்ணெய் மற்றும் நெய்யின் விலையை 20 ரூபாய் குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. பனீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்களின் விலையையும் அமுல் குறைத்துள்ளது. அதே நேரம் ஆவின் நிறுவனம் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே சலுகை விலையை அறிவித்திருப்பதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 500 கிராம் நெய்யின் விலை 20 ரூபாய் குறைந்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஆனால் இந்த சலுகை விலை இன்று முதல் வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தனியார் நிறுவனங்களான ஆரோக்கியா உள்ளிட்டவை இன்னும் விலை குறைப்பை அறிவிக்கவில்லை என்பது கவனம் பெறுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்துள்ளது. காலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 560 ரூபாய் உயர்ந்தது. இதன் மூலம் ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 140 ரூபாய் விலை உயர்ந்து 10,430 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிலோவிற்கு 3,000 ரூபாய் விலை உயர்ந்து 1,48,000 ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா விமான விபத்து வழக்கு விசாரணையை நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் மேற்கொள்ள உத்தரவிடக் கோரிய மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பான விசாரணையில் இன்னும் விபத்துக்கான காரணம் வெளிவரவில்லை என்று, எனவே உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் இவ்விசாரணை நடைபெற வேண்டும் என்று பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் எதிர்மனுதாரர்களுக்கு வழக்கமான நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் எனவும் யுஜிசிக்கு எதிரான மற்றொரு வழக்கையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து வழக்கில் தொடர்புடைய யுஜிசி ஆளுநர், செயலர் மற்றும் வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது. மேலும் எதிர் மனுதாரர்களின் பதில் மனுவுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை சார்ந்த 7 திட்டங்களின் சாதனையை கொண்டாடும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடைபெறவுள்ளது. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இதில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். நிகழ்ச்சியில் நான் முதல்வன் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணாக்கருக்கு உதவித்தொகை வழங்கப்படவிருப்பதாக அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முக்கியமான திட்டம். கடந்த ஒரு 4 ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 41 லட்சம் ஸ்கில் சர்டிபிகேட்ஸ் பெறப்பட்டுள்ளது. So 41 lakh skill certificates, 14.60 lakh students have benefited. Sometimes each child could have done more than one course. So கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு
சுமாராக 1 லட்சம் பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால. 37,416 பள்ளிகளில் காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டிருக்கு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு சில திட்டங்களை தொடங்கியும் வைத்தார். தலைநகர் இட்டாநகரில் இருந்தவாறு 2 நீர்மின் நிலைய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இது தவிர சாலை, மருத்துவம், சுற்றுலா போன்ற துறை சார்ந்த திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இவற்றின் மொத்த மதிப்பு 5,125 கோடி ரூபாயாகும். ஆளுநர் பர்நாயக், முதல்வர் பெமா காண்டு, மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கடந்த வாரம்தான் மணிப்பூர், மிசோரம் சென்றிருந்த பிரதமர் தற்போது அருணாச்சல பிரதேசத்துக்கு சென்றுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 2 MP தொகுதிகளே உள்ளதால் அதன் வளர்ச்சியை முந்தைய காங்கிரஸ் அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மோடி பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்தியாவில் சூரியனின் கதிர்கள் படும் முதல் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் என்றும், ஆனால் அரசின் திட்டங்கள் அங்கு சென்றடைய பல ஆண்டுகள் ஆனதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆனால் தங்கள் அரசு நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியாக வடகிழக்கு மாநிலங்களை வார்த்தெடுக்க திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் பேசினார். திரிபுரா மாநிலத்தில் புனரமைக்கப்பட்ட திரிபுரேஸ்வரி கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின்னர் அக்கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை நடத்தினார். 500 ஆண்டு பழமையான இக்கோவில் இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. முன்னதாக அருணாச்சல பிரதேசத்தில் பிரதமர் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார். பிரதமர் கடந்த ஒரு வாரத்தில் மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா என 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றிருப்பது கவனம் பெறுகிறது. பஞ்சாப் மாநிலம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக குறைவான நிவாரணத்தையே பிரதமர் அறிவித்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வெள்ளம் காரணமாக 20,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், ஆனால் 1,600 கோடி ரூபாய் மட்டுமே அளிக்கப்பட்டிருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். பஞ்சாப் மக்கள் மீண்டெழ விரிவான ஒரு நிவாரண தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் வளர்ந்த மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை நோக்கிய நமது உறுதியை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நவராத்திரி பண்டிகை சிறப்பு வாய்ந்தது என்றும் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டத்துடன் சுதேசி மந்திரமும் இந்த நேரத்தில் புதிய சக்தியை பெறும் என்று பதிவிட்டுள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பால் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தான் அன்றாடம் பயன்படுத்தும் அந்நிய பொருட்கள் அனைத்தையும் விட்டுவிடுவாரா என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும் என மக்களை வலியுறுத்தும் பிரதமர் அதை கடைபிடிக்கிறாரா என்று கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் இயங்கி வரும் அமெரிக்க நிறுவனங்களை பிரதமர் மூடுவாரா என கேட்டுள்ள கெஜ்ரிவால், பிரதமர் பிரசங்கங்களை விட்டுவிட்டு செயல்பட தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிக விலைக்கு பால் பொருட்களை விற்பனை செய்து ஏழை மக்களை சுரண்டி பிழைப்பது மனிதநேயமற்ற செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் பொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதா என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அன்புமணி, தாமதமின்றி பால் பொருட்களின் விலைகளை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பின் பலனை அமுல், மதர்ஸ் டைரி உள்ளிட்ட நிறுவனங்கள் அறிவித்துள்ள நிலையில் ஆவின் நிறுவனம் குறிப்பிட்ட காலத்திற்கு சலுகை விலையை மட்டுமே அறிவித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குஜராத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள அமுல் நிறுவனம் தங்களின் 700க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளின் விலையை புதிய ஜிஎஸ்டிக்கு ஏற்றவாறு குறைத்து அறிவித்துள்ளது. அதன்படி 500 கிராம் வெண்ணெய் மற்றும் நெய்யின் விலையை 20 ரூபாய் குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. பனீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்களின் விலையையும் அமுல் குறைத்துள்ளது.
அதே நேரம் ஆவின் நிறுவனம் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே சலுகை விலையை அறிவித்திருப்பதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 500 கிராம் நெய்யின் விலை 20 ரூபாய் குறைந்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஆனால் இந்த சலுகை விலை இன்று முதல் வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தனியார் நிறுவனங்களான ஆரோக்கியா உள்ளிட்டவை இன்னும் விலை குறைப்பை அறிவிக்கவில்லை என்பது கவனம் பெறுகிறது. சென்னையில் உள்ள அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் சென்னை ஒன் செயலியின் செயல்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த செயலியில் எந்தெந்த பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த உள்ளனர் என்பதை பயணியர் முன்கூட்டியே உள்ளிட வேண்டும். பின்னர் வழித்தடங்களை குறிப்பிட்டு கட்டணம் செலுத்தினால் QR குறியீட்டு டிக்கெட் மொபைல் போனில் கிடைக்கும். அதன்படி ஒரே டிக்கெட் மூலம் மெட்ரோ ரயில், புறநகர் ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் பயணிக்கலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. தனது தலைமையில் நடைபெற்ற சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் 2வது ஆணைய கூட்டத்தில் முதல்வர் சென்னை ஒன் செயலியின் பயன்பாட்டினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த கூட்டத்தில் சென்னை பெருநகர பகுதிக்கான 25 ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கும் முதல்வர் ஒப்புதல் அளித்தார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வடகொரியா நாட்டின் அதிபர் கிம் ஜாங் உன் நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளார். அரசியல் ரீதியாக அமெரிக்காவும் வடகொரியாவும் எதிரெதிர் திசையில் பயணிக்கும் தேசங்களாகும். இந்த சூழலில் வடகொரியாவின் ஊடகத்தில் பேசியுள்ள அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த தருணங்களை நினைவு கூர்ந்தார். வடகொரியாவின் அணு ஆயுத சோதனைகளை நிறுத்தச் சொல்லி டிரம்ப் வலியுறுத்தாமல் இருந்தால் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். குஜராத்தின் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட அறிக்கையின் தகவல்கள் வெளியாகியிருப்பது எதிர்பாராத ஒன்று என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு விஷயங்களுக்கான பவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் விசாரணை செய்த 5 குழுவில் 3 பேர் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக ஜெனரல் அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் DGCAவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்பதால் அவர்களை விசாரணை குழுவில் நியமித்திருக்க கூடாது என்று வாதிட்டார். விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டீஸ்வர் ஆகியோர் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது எதிர்பாராதது என்றும் பொறுப்பற்ற தன்மை என்றும் கூறினர். தவறான தகவல் பரவ இடம் தராமல் ரகசியமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றனர். மத்திய அரசு DGCA பதில் அளிக்கும்படியும் உத்தரவிட்டனர். விமான எரிபொருள் சுவிட்சை விமானிகள் ஏன் ஆன் செய்வதற்கு பதில் கட் ஆஃப் செய்தனர், தவறுதலாக ஆஃப் செய்து விட்டதால் விபத்து நேரிட்டதா என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய பண மோசடி வழக்குகளை அக்டோபர் 13 முதல் தினசரி விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. லாலு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ரயில்வே துறைக்கு ஆட்களை சேர்த்துவிட்டு அவர்களது நிலங்களை தனது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் சேர்த்துவிட்டதாக வழக்கு உள்ளது. பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் லாலு மீதான வழக்குகள் வேகம் பெறுவது கவனம் பெறுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு திருவாரூரில் கிரேன் மூலம் மாலை அணிவித்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை அனுமதி இல்லாமல் ராட்சத கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலையை விஜய்க்கு அணிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தாவேகா திருவாரூர் மாவட்ட தலைவர் மதன் உள்ளிட்ட 3 நிர்வாகிகள் மீதும் கிரேன் உரிமையாளர் ராஜேஷ் என்பவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் ரகசா பெரும் புயல் காரணமாக பெய்த கனமழையால் அந்நாட்டின் வடக்கு பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மணிக்கு 215 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் பெங்குவேட் மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புயல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் கடல் அலைகள் 3 மீட்டருக்கும் அதிகமாக எழக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Grabe, ang dito nun. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
கேட்டலோனியாவில் வெள்ளத்தில் சிக்கிய ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பிரான்சில் சுமார் 10,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மார்சேய் விமான நிலையத்தில் சில விமானங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி மார்சேய் மற்றும் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் இடையேயான முக்கிய கால்பந்து போட்டி உட்பட பல விளையாட்டு நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் விமானப்படை அந்நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் குண்டு வீசி தாக்கியதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானை ஒட்டியுள்ள பகுதிகளில் தெஹ்ரிக் இ தாலிபான் பயங்கரவாதிகள் குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. எனினும் இதில் பயங்கரவாதிகள் சிலர் மட்டுமே இறந்ததாகவும் அப்பாவி மக்கள் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இது தவிர ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். தங்களுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவளித்து வருவதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. அமெரிக்கா வெளிநாட்டு ஊழியர்களை கட்டுப்படுத்த விசா விதிகளை கடுமையாக்கி வரும் நிலையில் சீனா புதிய விசா நடைமுறையை அறிவித்துள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் சார்ந்த துறைகளில் உலகளவில் உள்ள சிறந்த ஊழியர்களை ஈர்க்கும் நோக்கில் கே விசாவை அறிமுகம் செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனா அறிமுகம் செய்திருக்கும் இந்த கே விசா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. H1B விசா கட்டண உயர்வால் இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று அந்த துறை சார்ந்த நாஸ்காம் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் உள்ளூர் பணியாளர்களை அதிக அளவில் பணியமர்த்துவதன் மூலம் H1B விசாவை பொறுத்தவரையில் அவற்றின் சார்புத்தன்மை கணிசமாக குறைந்திருப்பதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. இந்த விசா கட்டண உயர்வு 2026ஆம் ஆண்டு முதல் புதிய விசா விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் இது ஒருமுறை செயல்படுத்தப்படும் கட்டணம் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துரைமுருகன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி தீபங்கர் தத்தா அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. துரைமுருகன் கடந்த 1996, 2001ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 3,92 லட்சம் ரூபாய் சொத்துக்களை குவித்ததாக 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த வேலூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து உத்தரவிட்டார். தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி கடந்த 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் துரைமுருகனை விடுவித்த வேலூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்துவிட்டது. தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கையே போதுமானதாக இருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்தார். திருச்சியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் திருச்சி மண்டல அளவில் அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த தொழில் முனைவோர் மையத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ் வீண் வாதத்திற்காக தமிழ்நாட்டின் மீது எதையாவது மத்திய அரசு திணிப்பதாக விமர்சித்தார். நம்முடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் சொன்னாங்க, ஏன் 3வது மொழி கற்றுக்கிட்டாதான் என்ன என்று அவர் கேட்கிறார். இன்னைக்கு இந்த இருமொழியிலேயே நாங்கள் இந்த அளவுக்கு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே இல்லையா, தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு எங்கள் பிள்ளைங்க குளோபல் லெவலில் போய் இன்னைக்கு வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. அது போதாதான் எங்களுக்கு ஏன் இன்னொரு மொழி அப்படிங்கிறது ஏன் அவங்க இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். இந்த யூனியன் கவர்மெண்ட் சார்ந்து நாங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கின்றது. ஸோ நாங்கள் நிரூபிச்சு நீங்கள் இந்த ஐடிஎன்டி எடுத்துக்கும்போது நான் தகவல் பார்க்கணும், ஆல்மோஸ்ட் 37% நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்டோட பங்கீடு இருக்கின்றது, 13% வந்து தொழில் நிறுவனங்களோட பங்கீடு இருக்குது, 50% ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று நம்ம சொல்கிறோம். நாங்கள் ஆனால் உங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா, அந்த ஐடிஎன்டிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் மையம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய பொட்டன்ஷியலாக ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் எவ்வளோ பொட்டன்ஷியலான ஸ்டேட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
தெரிந்தாலும் ஒரு ஒரு வாதத்துக்காக அவர் நம்ம வந்து ஏதாச்சும் திணிச்சு கொண்டே இருக்க அப்புறம் எப்படியும் நமக்கான 2 language policy is more than enough. மாணாக்கரை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் தனியார் வாகன ஓட்டுநர்களின் பின்னணியை பரிசோதித்துவிட்டு அவர்களுக்கு அனுமதி சான்றிதழ் வழங்கும் அரசின் திட்டம் செயல் வடிவம் பெற வேண்டும் என்ற குரல்கள் வலுத்து வருகின்றன. அண்மையில் சென்னையில் பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் வாகன ஓட்டுநர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டிருப்பது இந்த விவகாரத்தை பேசுபொருளாக்கியுள்ளது. 47 வயது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தனது பாதுகாப்பில் இருந்த LKG குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததால் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை பெற்றார். இன்னொரு வழக்கில் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததால் 37 வயது வேன் டிரைவர் சத்யராஜுக்கு 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. இவை இரண்டுமே பள்ளி நிர்வாகத்தால் அல்லாமல் பெற்றோரால் பணியமர்த்தப்பட்ட தனியார் வாகனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய வாகன ஓட்டுநர்களின் பின்னணியை சரிபார்ப்பது அவசியம் என்றும் இது தொடர்பான விதிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழக அமைச்சர் TRP ராஜா இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவையை கடுமையாக விமர்சித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விமானத்தின் குளிரூட்டிகள் சரியாக வேலை செய்யாததால் பெண்கள் மற்றும் முதியோர் அவதியடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்திலும் குளிரூட்டி இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு அம்சங்களில் கவனம் செலுத்தும் விமான நிறுவனம் பயணிகளுக்கு குறைந்தபட்ச வசதிகளையும் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து AK-47 துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், மாவோயிசம் சார்ந்த இலக்கியங்கள் மற்றும் பிரச்சார அறிக்கைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் மட்டும் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல்களில் சுமார் 249 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். அவர்களில் 220 பேர் நக்சலைட்டுகளின் கோட்டையாக கருதப்படும் பஸ்தர் பிரிவில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.